என்னோட கண்ணு பார்க்கறதுக்கு பேய் மாதிரியா இருக்கு. சப்னா, ஹே சப்னா, என்னாச்சு? எதுக்கு கண்ணை பார்த்துட்டு இருக்க? அது வந்து என் கண்ணுக்குள்ள ஏதோ விழுந்துருச்சு, அது உறுத்திக்கிட்டே யார இருக்கு. ஏமாத்த பாக்குற? எனக்கு எல்லாம் புரியுது. அங்க ஒருத்தன் உன் கண்ணை பத்தி கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீயே உன் கண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்ட, அப்படிதானே? ஸ்வப்னா. டேய் ராஜு, என் சோப் எங்கடா? அட, இவனோட சோப்பா? என்னோட மனசு பிளே கிரவுண்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா கொண்டு வந்து கொடுங்க. நைஸ் நைஸ் நைஸ். இதை யார் எழுதுனீங்கன்னு தெரியல, ஆனா நல்லா எழுதிருக்கிறீங்க. நைஸ். நீங்க அதை என்னன்னு சொல்லுவீங்க? ஜஃபா ஜஃபா. ஆனா நீங்க இந்த மாதிரி பிளாக் போர்டில் எழுதுறதுனாலையோ இல்ல செவுத்துல எழுதுறதுனாலையோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இதை யாரு நான் தான் பண்ணன்னு ஒத்துக்கிறீங்களோ, தட் யூ ஆர் ரியலி கிரேட். சார், நான் தான் எழுதுனேன். நீ தான் எழுதிருப்பேன்னு நான் அப்பவே கெஸ் பண்ணேன். நீ யாருக்கு எழுதணும்னு நினச்சியோ அவங்க உன்னை கோழன்னு நினச்சிக்குவாங்க. பாரு ராஜு, இந்த மாதிரி பிளாக் போர்டில் எழுதுறதை விட்டுட்டு டைரக்டாக அவங்ககிட்டயே சொல்லிடு. அந்த பொண்ணு இந்த கிளாஸ்லேயே இருந்தால் நீ தாராளமாக சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அப்பதான் உனக்குள்ள தைரியம் இருக்குன்னு எனக்கு தெரிய வரும். என்னாச்சு சொல்லு. பயமா இருக்கா? பயமா இருக்கு இல்லையா? யாரு பயப்படுவாங்கன்னு தெரியுமா? செய்யற விஷயம் தப்புன்னு நினைக்கிறவங்க. என்ன சார், எல்லா முடிவும் நீங்களே எடுத்துக்கிறீங்க. நான் பயந்துன்னு உங்ககிட்ட சொன்னா என்ன? அதுக்குள்ள இப்படி சொல்லிட்டீங்க. அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க லைஃபை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வாழணும்னு. அதனால நான் டிஃப்ரெண்டான வழியில அதை சொல்லிக்கிறேன். எனக்கு எப்போ ஃபீலிங் வருதோ அப்போ சொல்லிடுவேன். குட் ஆன்சர். ஓகே கிளாஸ். (13 to 19) teenagers, 20 to 30 young age, 30 plus beginning of middle age, 13 to 19 teenage. எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, அச்சீவ் பண்ண முடியும். டீனேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்றது தான் சரி, மற்ற எல்லாமே தப்பு. 20 to 30 யங் ஏஜ். அந்த டைம்ல எல்லாரும் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. என் ஃபேமிலி மெம்பருக்காக நான் ஏதாவது பண்ணணும், அவங்க கூட இருக்கணும். 30 பிளஸ் அந்த வயசுல அவனுக்கு என்ன கிடைக்குதோ அவனுக்கு அதுவே ஓகே ஆயிடும். அது நிறைய இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி. காம்ப்ரமைஸ். இந்த வயசுல டீனேஜர்ஸ் யோசிக்கிறதே ரொம்ப வித்தியாசமானது. ஆம்பிஷன், ஹோப், லவ். எக்ஸாம்பிள் கேளுங்க. ஒரு டீனேஜ் பையன் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நினைக்கிறதும், ஒரு டீனேஜ் பொண்ணு ரித்திக் ரோஷன் மாதிரி ஒரு பையன் கிடைக்கணும்னு நினைக்கிறதும் தட் இஸ் நாட் எனஃப். மேல 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 வேற வேற வேறன்னு தேடிட்டே இருப்பாங்க. யங் ஏஜ் ஒரு நல்ல பொண்ணு வேணும், இல்ல ஒரு நல்ல பையன் வேணும், நல்ல மனசோட இருக்கணும், அவ்வளவுதான். அண்ட் 30 பிளஸ், அப்பா எந்த பொண்ணா இருந்தாலும் எனக்கு ஓகே. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் எந்த பையனா இருந்தாலும் ஓகேன்னு தோணும். As I told you, compromise. இதுல நீங்க எந்த ஸ்டேஜ் சார்? Well, நான் இப்போ lecturer stage. Let's come to the point. இந்த ரெண்டு ஸ்டேஜ் மனுஷனோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஸ்பெஷலி டீனேஜ். டீனேஜ் இஸ் a gift.
13ல இருந்து 19 வரைக்கும் 7 வருஷம் உங்க வாழ்க்கையில கிடைச்ச பயங்கரமான கிஃப்ட். லிவ் இட், லவ் இட், என்ஜாய் இட், பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம், நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் சரியா இல்ல தப்பான்றத புரிஞ்சு அதை கரெக்டா பண்ணணும். நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா புரியணும். லவ்வா இல்ல அட்ராக்ஷனா? என்ன பொறுத்த வரைக்கும் 99% அட்ராக்ஷன்ல ஆரம்பிக்கப்படுற காதல் எல்லாமே ஃபெயில் ஆயிடுது. அப்புறம் இன்னொரு பக்கம் 1%, ஜஸ்ட் 1% காதல் மட்டும்தான் சக்சஸ் ஆகுது. அந்த 1% அது நான். எனக்கு தெரியும் அவ எனக்கானவ தான். அதனால நாளைக்கு லவ் லெட்டர் தர போறேன். லவ் லெட்டரா? நீ அதை அவகிட்ட கொடுப்ப, அவ அப்படியே பிரின்சிபல் கிட்ட கொடுப்பா. அதுக்கப்புறம் அந்த குள்ள பையன் உங்க அப்பாவை கூப்பிட்டு டிசியை கொடுக்கும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா? டிசிப்ளின் இல்லாத நீ இங்க இருக்க கூடாது, அவுட். அப்படியா? அப்படின்னா அவ என்னோட டிஷர்ட்டை எப்பவோ பிரின்சிபல் கிட்ட கொடுத்துருப்பா. அவ கொடுத்தாளா? இந்த மாதிரி வெறுப்பேற்ற வகையில் ஒரு லவ் லெட்டர் எழுத முடியும்னு எனக்கு தெரியவே தெரியாது. இதை படிச்சனா உனக்கே புரியும். ஆனா ஒரு லவ் லெட்டர் மூலியமா ஒருத்தரோட மனசுல ஃபீலிங்ஸை உண்டாக்க முடியுமா? எனக்கு அந்த விஷயத்துல பெரிய நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதை நீயே என்கிட்ட சொல்லிடு. உனக்காக ரூஃப்ல நான் 8 மணிக்கு காத்துக்கிட்டு இருப்பேன். இப்படிக்கு உன்னோட அன்பு காதலன் ராஜு. என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க அப்பா சொல்லிருக்காரு, படிக்கும்போது வேற ஏதாவது தாட்ஸ் வந்துச்சுன்னா அப்போ இந்த மாதிரி பண்ணா அந்த தாட்ஸ் எல்லாம் போயிடும்னு. மைண்டும் கிளியர் ஆயிடும், நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம்னு சொல்லிருக்காரு. மறுபடியும் அப்பா போறானம்மா. சைலன்ஸ் சைலன்ஸ். கண்டினியூஸா பேச்சிங் டோன்ட் டோ. ஹே, என்ன டைம் என்ன? ம் அஷ்ஷோ. இதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு, இத குடியேன். நான் ஏற்கனவே குடிச்சிட்டேன்டி. நோ ப்ராப்ளம், கொஞ்சோண்டு குடியேன். இல்ல என்னால முடியாது. லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்டோட சீக்ரெட் என்னன்னு உனக்கு தெரியுமா? அவங்க நிறைய தண்ணி குடிச்சாங்க. நிஜமாதான். இந்தா. Thank you. Stop. Where are you going? Always water, huh? No steady matter. Go. ஓ, நீயும் அதே போய் தானா? என்ன எதுக்கு வர சொன்ன? ஓ, என்னன்னு தெரியாம தான் நீ இங்க வந்திருக்க இல்லையா? என்ன எதுக்கு வர சொன்னேன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன். போய் சொல்லாத. என்னோட லவ் லெட்டரை படிச்சுட்டு தானே நீ இங்க வந்த. அதெல்லாம் விடு. அதுக்கு முன்னாடி இந்த லவ் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லு. எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தேவை நீ மட்டும்தான். லவ் அட்ராக்ஷன் பத்திலாம் எனக்கு தெரியாது. நிஜமாவா? உனக்கு தெரியாதா? ஆனா எனக்கு தெரியுமே. கேபி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. லவ் நம்மளால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. ஆனா அட்ராக்ஷன் இருக்குல்ல, அது சீக்கிரமா மறைஞ்சு போயிடும். அப்படியா? 7th ஸ்டாண்டர்ட்ல என் கூட படிச்ச பிங்கி எனக்கு தெரியும். அப்படின்னா அது கூட லவ்வா? இல்ல அதெல்லாம் மேகசின்ல போட்டிருந்துச்சு. நான் அதுதான் சொன்னேன். மேகசின்ல சில சமயம் அளவுக்கு அதிகமா எழுதுவாங்க, அதுவும் எனக்கு தெரியும். சரி, ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. நீ என்ன சொல்ல போற? ஒரு விஷயம் பண்ணலாம். நாளையில இருந்து நமக்கு 5 நாள் லீவ் இல்ல. ஒரு நோட் எடுத்து அதுல உனக்கு நான் எத்தனை நாள் ஞாபகம் வரேன்னு எழுது. எனக்கும் நீ எத்தனை வாட்டி ஞாபகம் வரேன்னு நானும் எழுதுறேன். அத வச்சு இது லவ்வா இல்ல அட்ராக்ஷனான்னு அப்ப முடிவு பண்ணலாம். இந்த மெத்தட கூட நீ மேகசின்ல தானே பார்த்த? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு இது ஓகே தானே? ஹே, இன்னும் கொஞ்ச நேரம் இரு.
இன்னைக்கு முடியாது, நான் இப்ப போய் ஆகணும்.